Hi everyone, நான் உங்க பிரபாகரன் from Prabas MS Office. எக்ஸல்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது, கீ பண்ணும்போது, என்டர் பண்ணும்போது ஒரு சில ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்ப எஃபிஷியண்டா, ரொம்ப ஃபாஸ்டா நீங்க வேலையை முடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சில கீவேர்டை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கும்போது அது என்னென்ன கீவேர்ட்ஸ், என்னென்ன ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. ஃபுல்லா பாருங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எங்களை நீங்க அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஷார்ட்கட்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, முதல்ல நம்ம பார்க்க போற ஷார்ட்கட்னு சொல்ல வேண்டாம், இதை ஒரு சின்ன டிப்ஸ்னு நீங்க எடுத்துக்கலாம். பேசிக்கா நீங்க DATA அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுடைய செலக்ஷன் கீழே வரும், டவுன் சைட்ல மூவ் ஆகும். ஓகே, அதே மாதிரி DATAன்னு போட்டுட்டு டேப் கொடுத்தா ரைட் சைட்ல மூவ் ஆகும். என்ன பண்ணாலுமே ரைட் சைட்ல தான் மூவ் ஆகணும். நான் டேட்டா அப்படின்னு கீ பண்ணிட்டு என்டர் பண்ணாலும் ரைட் சைட்ல மூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்றது? சம்டைம் இந்த மாதிரி நீட் வரும், தேவைப்படலாம். என்ன பண்ணாலுமே ரைட் சைடில் தான் மூவ் ஆகணும் அப்படின்னு தோணும் போது ஃபைல் போங்க, ஆப்ஷன்ஸ். ஃபைல் ஆப்ஷன்ஸில் நிறைய டேப்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷனில் அட்வான்ஸ்டை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் குரூப்பில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நமக்கு தேவையான ஆப்ஷன் தான். அதில் ஆஃப்டர் ப்ரெஸ்ஸிங் என்டர் மூவ் செலக்ஷன் அப்படின்றதுல டைரக்ஷனில் டவுன் இருக்கு, நான் அதை ரைட் செட் பண்ணிடுறேன். அதே மாதிரியே அப்பும் லெஃப்ட்டும் கூட உங்களால் பண்ண முடியும். பட் மோஸ்ட்லி நமக்கு அது தேவைப்படாது. தேவைப்பட்டா நீங்கள் அதை யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். நான் இப்போ ரைட் செட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல DATA அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். ரைட் சைடில் மூவ் ஆகுது, டவுனில் போகலை. இந்த மாதிரி தேவைப்படும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை மாற்றி விட்டுடுறேன். எனக்கு என்டர் பண்ணால் டவுனில் தான் வரணும். நான் அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பழைய இருக்குன்றதுனால அதை மாற்ற வேண்டாம். பட் உங்களுக்கு ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான வேலை பண்ணும்போது ரைட் சைடில் மூவ் ஆனால் நல்லா இருக்கும்னு தோணும், அப்போ தான் சூட்டபுளாக இருக்கும். அப்போ அதை நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது. இப்போ நான் டவுன் கொடுத்து நார்மலைஸ் பண்ணிடுறேன். இப்போ என்டர் பண்ணி பார்க்கலாம். DATA 3 என்டர் பண்ணும்போது டவுனில் வருது. நம்ம செட்டிங் அப்படி பண்ணியிருக்கோம், அப்படி ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஷார்ட்கட்டுக்கு ஒரு நேம் கொடுத்து வச்சிடலாம். மூவ் டவுன் ஆர் ரைட்னு கொடுத்துட்றேன். சரியா? இது நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட். ஓகே, செகண்ட் பார்க்க போற ஷார்ட்கட் என்ன அப்படின்னா மூவ் அப் அப்படின்றதுக்கு ஆல்ரெடி நமக்கு மேலே ஒரு ஷார்ட்கட் பார்த்தோம் இருந்துச்சு இல்லையா? நம்ம அந்த செட்டிங்கில் மாற்றுவோம். அந்த மாதிரி மாற்றினா கம்ப்ளீட்டாக மாறிடும். பட் நமக்கு சம்டைம் மட்டும் என்டர் பண்ணும்போது மேலே போகணும் அப்படின்னு தோணலாம். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல A0011 கீ பண்ணிட்டு இப்போ நான் என்டர் பண்ணால் என்ன ஆகும்? டவுனில் வரும். டேப் கொடுத்தா ரைட் சைடில் போகும். பட் எனக்கு இப்போ மேலே இந்த செலெக்ஷன் போகணும் அப்படின்னா நான் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக செலெக்ஷன் மேலே போகுது. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு நார்மலாக என்டர் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய செலெக்ஷனை ஒரு செல் மேலே கொண்டு போயிடுது. நார்மலாக என்டர் பண்ணிங்கன்னா கீழேயும், ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணால் மேலேயும் மூவ் ஆகுது. இதை நம்ம செட்டிங் மாற்றாமே கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வேணும்னும் போது நீங்கள் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு உங்களுடைய என்டரை கொடுத்தீங்கன்னா மேலே உங்கள் கர்சர் மூவ் ஆகும். ஓகே, இப்போ தேர்டா என்ன ஷார்ட்கட் பார்க்க போறோம் அப்படின்னா மூவ் லெஃப்ட் வச்சுக்கலாமா? நார்மலா ஒரு டேட்டாவை என்டர் பண்ணதுக்கு அப்புறம் டேப் கொடுத்தீங்கன்னா ரைட் சைடில் டிஃபால்ட்டா மூவ் ஆகும். ஒருவேளை டேப் கொடுக்கும்போது லெஃப்ட் சைடில் அது வரணும் அப்படின்னா என்ன பண்றது? ரொம்ப சிம்பிளா A0012 கொடுத்துட்டு ஆர் 13 கொடுத்துட்டு என்டர் பண்ணால் கீழே வரும். ஷிஃப்ட் என்டர் கொடுத்தா மேலே போகும், டேப் கொடுத்தா ரைட் வரும். இப்போ நமக்கு லெஃப்டில் போகணும். என்ன பண்ணுறதுன்னா ஷிஃப்ட்டையும் டேபையும் கொடுத்தீங்கன்னா லெஃப்டில் வரும். சரியா? செலெக்ஷனில் இருக்கிற அந்த மூமெண்ட்டை என்டர் பண்ணும்போது டேப் பண்ணும்போது எங்கே மூவ் ஆகணும் அப்படின்றதுக்கு ரொம்ப சின்னதாக கிறிஸ்பியாக ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். நார்மலாக என்டர் கொடுத்தீங்கன்னா டவுன் வரும், நார்மலாக டேப் கொடுத்தீங்கன்னா ரைட்டு போகும். பட் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு என்டர் பண்ணால் மேலேயும், ஷிஃப்ட்டை பிடிச்சி டேப் கொடுத்தா லெஃப்ட்லையும் போகுதுன்றதை நீங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஷார்ட்கட்டுக்கு நான் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறேன். அடுத்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னா கிரியேட் செகண்ட் லைன் இன் தி சேம் செல். எப்படி ஒரு செல்ல செகண்ட் லைனை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும்? பேசிக்கலி இந்த இடத்துல நான் ஒரு நேமை கிரியேட் பண்ணுறேன்.
அப்படி கிரியேட் பண்ணிட்டு இந்த செல்லில் நம்ம டைப் பண்ற செகண்ட் லைன் வேணும், ஒரு லைனை கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா அது நெக்ஸ்ட் செல்லுக்கு வந்துடும். இப்படிதான் எக்ஸல் பிஹேவ் பண்ணும். ஒருவேளை வேர்ட் டேபிள நீங்க கீப் பண்றீங்க இதே கான்செப்ட்லன்னா அது நெக்ஸ்ட் லைன்ல உங்களை டைப் பண்றதுக்கு அலோவ் பண்ணும், அதே செல்லையே அலோவ் பண்ணும். பட் இங்க அப்படி பண்ண அது நெக்ஸ்ட்ல வந்துரும்ன்றதுனால ஒருவேளை ஒரே செல்லையே டைப் பண்ற நீட் வருதுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா கீப் பண்ண முடிச்சுட்டு ஆல்ட் என்டரை பிரஸ் பண்ணீங்கன்னா பிரஸ் பண்ணீங்கன்னா ஒரு செல்லே தான் நம்ம இப்ப இருக்கோம், பட் அடுத்த லைன்ல இருக்கும். இங்கேயும் நீங்க ஏதாவது கீப் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணீங்கன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இதோடைய விட்த் கம்மியா இருக்கிறதுனால 3 லைன்ல தெரியுது, பட் லாஜிக்கலி 2 லைன் தான் இதுல இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? சோ ஒரே செல்ல செகண்ட் லைன்ல, தேர்ட் லைன்ல, ஃபோர்த் லைன்ல மல்டிபிள் லைன் வேணும் அப்படின்னாலும் இதே மெத்தடை யூஸ் பண்ணி ஆல்ட் என்டர் கொடுத்துட்டு நீங்க டைப் பண்ணலாம். ஆல்ட் என்டர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே போகலான்றத மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நல்ல ஆப்ஷன் இது. ஒரு செல்ல டைப் பண்ண நீட் வராது மோஸ்ட்லி, பட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆல்ட் என்டர்ன்ற ஷார்ட்கட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்த ஷார்ட்கட்டுக்கு நான் போறேன். ஆல்ட் என்டர்ன்ற நல்ல ஷார்ட்கட்டை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போற ஷார்ட்கட் என்டர் சேம் டேட்டா இன் மல்டிபிள் செல்ஸ். ஒரே டேட்டாவை மல்டிபிள் செல்ல என்டர் பண்ற நீட் வரலாம், ஆர் ஒரே ஃபார்முலாவை மல்டிபிள் செல்ல என்டர் பண்ற நீட் வரலாம். இந்த இடத்துல ஒரு நியூ காலம் ஆட் பண்றேன். ரேங்க் அப்படின்னு போட்டுட்டு எல்லாருக்குமே ஒரே ரேங்கே நான் போட மாட்டேன், பட் போடணுன்ற நீடு வரும்போது இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு 5 அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஆல்ட் என்டர் பண்ணீங்கன்னா அதே 5 செலக்ஷன்ல உள்ள எல்லா செல்லையுமே ஃபில் ஆகிடும். ஆல்ட் என்டர். இந்த இடத்துல உள்ள எல்லா ஷார்ட்கட்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட் தான். இப்போ நம்ம பார்த்த ஆல்ட் என்டரும் மல்டிபிள் செல்ஸ்ல ஒரே வேல்யூவை கீப் பண்றதுக்கு, ஆர் மல்டிபிள் செல்ஸ்ல ஒரே மாதிரி ஃபார்முலாவை இன்புட் பண்றதுக்குன்னு மல்டிபிள் ஆங்கிள் யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க, யூசேஜ் நல்லா உங்களுக்கு புரியும். அடுத்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னா 6வது ஷார்ட்கட். இந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸ்ல ஆர் ஒரு சின்ன டேபிள்ல நீங்க கீப் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல கரண்ட் டேட்டை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுதுன்னா கரண்ட் டேட் கண்ட்ரோலையும் செமிகோலனையும் பிரஸ் பண்ணும்போது ஆக்சுவலா நீங்க என்ன டேட்ல இருக்கிறீங்களோ கரண்ட் டேட் என்னவோ அது நார்மலா ஒரு டெக்ஸ்ட் மாதிரி என்டர் ஆயிடும். தெரியுதா உங்களுக்கு? அழகா என்டர் ஆகுது. இந்த இடத்துல நான் இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை முடிச்சுட்டேன். இந்த டாஸ்க்கு ஒரு டேட்டை போடணும், அது கரண்ட் டேட் அப்படின்னும் போது கண்ட்ரோல் கோலன் போடும்போது ஆர் செமிகோலன் கூட நீங்க வச்சுக்கலாம். என்டர் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல கரண்ட் டேட் என்டர் ஆகும். கரண்ட் டேட் என்டர் பண்றதுக்கு கண்ட்ரோல் செமிகோலன் அப்படின்ற ஷார்ட்கட் யூஸ் ஆகுது. அதே மாதிரி 7th பார்க்க போறது வந்து கரண்ட் டைம். கரண்ட் டைமை நீங்க என்டர் போடணும் அப்படின்னும் போது இது டேட்னு வச்சுக்கலாமா, இது டைம் வச்சுக்கலாம். கரண்ட் டைம் என்டர் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் கோலனுக்கு பதிலாக கண்ட்ரோல் ஷிஃப்ட் கோலனை பிரஸ் பண்ணீங்கன்னா கரண்ட் டைம் என்டர் ஆகும். நான் இப்போ 7:06 வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த டைம் என்டர் ஆகுது. கண்ட்ரோல் கோலன் போடும்போது டேட்டும் கரண்ட் டேட்டும், கண்ட்ரோல் ஷிஃப்ட் கோலன் போடும்போது கரண்ட் டைமும் உங்களுக்கு என்டர் ஆகும். ஷார்ட்கட்லேயே வரும்ன்றதுனால ஒருவேளை உங்களுடைய யூசேஜ் ரியல் டைம் ஜாப்ல இந்த மாதிரி நீட் வரும்போது இந்த ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ பார்க்க போற ஷார்ட்கட் வந்து ஃபில் டவுன் அப்படின்ற ஷார்ட்கட். இது நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். ஒரு சில ஷார்ட்கட் ரிலேட்டட் வீடியோஸ் கூட நம்ம பண்ணியிருக்கோம், அதுலயும் இதே மாதிரி ஷார்ட்கட்டை பார்த்துருக்கோம். பட் இது குயிக்கா என்டர் பண்றதுக்குன்ற மாதிரியான ஒரு சின்ன வீடியோன்றதுனால இது நான் இங்கேயும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஒரு டேட் இருக்கு, இந்த டேட் எங்கேயும் நான் ஃபில் பண்ணணும் அப்படின்னும் போது கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா ஃபில் டவுன் அப்படின்ற கான்செப்ட்ல ஒரு ஆக்ஷன் ரன் ஆகும். அது மேல உள்ள டேட்டாவை கீழே ஃபில் பண்ணி விட்டுரும். ஸோ கண்ட்ரோல் டின்றது டேட்டாவை கீழே ஃபில் பண்றதுக்கு, ஃபில் டவுன் பண்றதுக்கான ஷார்ட்கட். 9th ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ஃபில் ரைட். இதே மாதிரி ஒரு டேட்டாவை நீங்க ரைட்ல ஃபில் பண்ணணும். இப்போ பிரபாஸ் MS ஆஃபீஸ்ன்றதை ரைட் சைட்லயும் ஃபில் பண்ணணும் அப்படின்னா இப்படி செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்கன்னா ரைட் சைடில் உங்கள் செலெக்ஷனில் என்ன கண்டென்ட் இருக்கோ, என்ன ட்ரிக்ஸ் இருக்கோ அது ரைட் சைடில் உள்ள செல்ஸ்லையும் உங்கள் செலெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அழகாக ஃபில் ஆகிடும். இந்த ஷார்ட்கட் உங்களுடைய டேட்டாவை ரைட் சைடில் ஃபில் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நம்மளுடைய 9th ஷார்ட்கட். 10th ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ஃபிளாஷ் ஃபில். FLESHFILL. ஃபிளாஷ் ஃபில் அப்படின்றது ஒரு நல்ல ஷார்ட்கட்னு சொல்லுவேன். இது லேட்டஸ்டா எக்ஸல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்க ஒரு நல்ல ஃபீச்சர். இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணும்போது எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம், இது எப்படி புரிஞ்சுக்கிறது, இது எப்படிலாம் மல்டிபிள் ஆங்கிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூஸ் பண்ணி ரொம்ப ப்ரொடக்டிவான அவுட்புட்டை கொண்டு வருதுன்றதுக்கு ஒரு டெடிகேட்டிவ் வீடியோ பண்ணிட்டேன். நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், அதை பார்ப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ இதுக்கான ஷார்ட்கட்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, டெலீட் பண்ணிட்டு இந்த இடத்துல
டேட்டா அப்படின்னு ஒரு ஹெட்டிங்கை கீ பண்ணிடுறேன். பண்ணிட்டு இந்த இடத்துல நான் ஒரு புது பேட்டர்னை டிஃபைன் பண்ண போறேன். அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் ஃபிளாஷ் ஃபில் ஒர்க் ஆகும். என்ன பேட்டர்ன்? எனக்கு இந்த இடத்துல ஒரு ஜாயின் பண்ண ஒரு அவுட்புட் வேணும். அந்த ஜாயின் பண்ண அவுட்புட்ல பிரான்சிஸ் அப்படின்ற நேம் ஜாயின் ஆகி வரணும். அது பக்கத்தில் அவர் பண்ற எரரும் வரணும். -1 நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ல ஒரு இடத்துலையும் நேம் -எரர் வரணும் அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். அப்போ இது மாதிரி என்டர் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு Ctrl E கொடுத்தேன் அப்படின்னா Ctrl E ஃபார் சென்டர்னு சொல்லுவோம் இல்லையா வேர்ட் டாக்குமெண்ட்ல. பட் இங்க Ctrl E ஃபார் ஃபிளாஷ் ஃபில் இன் எக்ஸல் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பேட்டர்ன் முதல்ல டிஃபைன் பண்றோமோ அதே பேட்டர்ன்ல கீழேயும் டேட்டா அழகா ஃபில் ஆயிடும். நீங்க ஃபார்முலா எதுவுமே போடல, அதுவே வந்துருச்சு. நார்மலா ஃபார்முலா போட்டு தான் இப்படி அவுட்புட் நம்ம கம்பைன் பண்ண முடியும், கன்கார்டினேட் பண்ண முடியும், ஜாயின் பண்ண முடியும். பட் இங்க ரொம்ப குயிக்காவே உங்களுக்கு அவுட்புட் வந்துச்சு. பட் டைனமிக்கா இருக்காது. ஒருவேளை அந்த நேமை மாத்தினீங்கன்னா இங்கேயும் மாற்றங்கள் ஏற்படாது. அது நம்ம மேனுவலா திருப்பி தான் நம்ம அதை கிளியர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பேசிக்கலி டைனமிக்கா வராது, பட் குயிக்கா அவுட்புட்டை கொண்டு வந்துரும்ன்றது ஃபிளாஷ் ஃபில்லுடைய ஒரு மகத்தான பெனிஃபிட் நான் சொல்லுவேன். கட்டாயமா இந்த 10 ஷார்ட்கட்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட்டு தான். பட் உங்களுக்கு இதுல எத்தனை ஷார்ட்கட் புதுசா இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுப்பேன். ஆஸ் வெல் அஸ் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் புதுசா இருந்தா கூட நீங்க இந்த வீடியோக்கு லைக் போட மறக்காதீங்க. கட்டாயமா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபே பண்ணலன்னு கூட அதையும் பண்ணிட்டு பெல் ஐகானையும் எனேபிள் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் உங்களால எல்லா வீடியோவும் ரெகுலரா பார்க்க முடியும்ன்றது என்னுடைய ரெக்வெஸ்ட். See you in the next video. Thanks for watching.